சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சனோட மிக்ஸி, ஓகேவா, கிச்சனோட கிரைண்டர் எல்லாமே இருக்கும். அதுக்கு யூ இன்கர் காஸ்ட் இல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேக்டரி காஸ்ட். புரியுதா? அடுத்தது யூ வில் ஹாவ் கிச்சனோடயே அட்மின் ஆஃபீஸ் சில பேர் வச்சிருப்பாங்க. இப்ப தஞ்சாவூர் மெஸ் வந்திருக்கீங்களா? நீங்க இங்க தஞ்சாவூர் மெஸ் வந்திருக்கீங்களா? தஞ்சாவூர் மெஸ்ல என்ன இருக்கும்? அங்க பாத்தீங்கன்னா கிச்சனும் அந்த அட்மின் பர்சனும் ஒரே ஒரே இடத்துலயே இருப்பாங்க இல்லையா? சோ இங்க வந்து நீங்க ஒரு பெருசா பாகுபாடுன்றது பண்ண முடியாது. பட் ஒரு பிக் கிச்சன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய லைக் இப்ப தஞ்சாவூர் மெஸ்ஸே நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? மேல இருக்கிறது ஃபுட்டுக்கு மேல போயிட்டு கீழ வந்து அவங்க வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறது, சீமந்தம் ஆர்டர்ஸ் எடுக்கிறது, அப்புறம் வந்து லைக் கல்யாண ஆர்டர்ஸ் எடுக்கிறது, இல்ல சீர்பக்ஷணம் மட்டும் எடுக்கிறது. அந்த மாரி பண்றாங்கன்னா, இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அட்மின் ஆஃபீஸ். ஓகே. அப்ப அதுக்கான சேலரி, இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு ஃபுல்லா கிச்சன் வச்சுட்டு, இன்னொரு வீட வந்து அட்மின் ஆஃபீஸா வச்சுப்பாங்க. ஃப்ரண்ட் எண்ட். நீங்க அந்த மாரி ஒரு டிஸ்டிங்ஷன் பார்த்திருப்பீங்க. இல்லையா? சோ அட்மின் ஆஃபீஸா வச்சிருக்கிறது. அங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சேலரி குடுத்து, அதுக்கு ரெண்ட் குடுத்து, அப்புறம் வந்து அந்த ஃபர்னிச்சருக்குலாம் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி, இல்லையா? அதெல்லாம் வரது எல்லாமே ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர். சோ இட் இஸ் அவுட் ஆஃப் த பர்வியூ ஆஃப் ஃபேக்டரி. புரியுதா? அப்ப இதெல்லாம் தான் அங்க வரும். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ல இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் வரும். சரியா? அடுத்தது ஏன் இங்க ஃபினிஷ்ட் கூட்ஸ் எடுத்துட்டு வரோம்னா, இங்க எல்லாமே ரெடி ஆயிடும். சப்பாத்தீஸ் எல்லாம் வில் பி ரெடி. ஆனா என்னன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங்கோட சப்பாத்தி ஈவினிங் சுடு பண்ணி கூட குடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ் அப்படி வரும். புரியுதா? அப்போ தட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். இப்ப இங்க என்ன? சப்பாத்தி இஸ் ரெடி. அப்புறம் அட்மின் கை ஹாஸ் புக்டு த ஆர்டர். என்ன ஆகுறது இப்போ? The chapati is going out. ஓகே. சப்பாத்தி வெளில போகும்போது என்ன ஆகும்? ஃப்ரம் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க? சரவண பவன் வந்து டெலிவரி வேன்ஸ் வச்சிருக்காங்க. சங்கீதா டெலிவரி வேன்ஸ் வச்சிருக்காங்க. சில பேர் டெலிவரி வேன்ஸ் வச்சு ஆம், கிரகப்பிரவேசம் அந்த மாதிரிலாம் குடுக்குறாங்க. இல்லையா? சில இடத்துல என்ன பண்றாங்க? அங்கேயே சமைக்கிறாங்க. கரிகாலாம் வாங்கி குடுத்தோம்னா அங்கேயே பண்றாங்க. அங்கேயே பண்றதுல வந்து யூ டோன்ட் ஹேவ் யுவர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். But where you prepare your food and you get an order and it is booked in admin office na, from there the delivery vans go to the respective house or then a hall for the distribution of the food. அப்ப என்ன ஆகுறது? அந்த பேக்கிங் சார்ஜஸ், டெலிவரி வேன்ஸ், சேல்மேன் எடுத்திருக்கான அவனுக்கு கமிஷன், அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ்னா என்ன? காயத்ரி கேட்டரிங் பேனர் போடுறது. கரெக்ட்டா? அப்புறம் அறுசுவை அறுசுவை ஏதோ அரசன் பேனர் போடுறது. ஆ இப்ப நம்ம புக் எக்ஸிபிஷன்லாம் போனோம்னா, போன வருஷம்லாம் அறுசுவை அரசர் அவரோடது தான் போட்டாங்க. சோ வெளியில பார்த்தீங்கன்னா பெரிய பேனரா இருக்கும். இட் இஸ் அன் அட்வர்டைஸ்மென்ட் காஸ்ட். அப்ப அதெல்லாமும் வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் செல்லிங் அண்ட் ஓவர்ஹெட்ஸ். சோ அதுலேருந்து வருது என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். புரியுதா? இது இதுவரைக்கும் உங்களுக்கு இன்கர் பண்றீங்கல்ல பத்மா? அதாவது கிச்சன்ல நீங்க நின்னு சப்பாத்தி பண்றீங்க. அது ப்ராடக்ட் ரிலேட்டட் இருக்குது பிரைம் காஸ்ட். சப்பாத்தி ரிலேட்டட் காஸ்ட் எல்லாமே பிரைம் காஸ்ட் பத்மா. சப்பாத்தி நின்னு ஒரு இடத்துல பண்றீங்களா, அந்த கிச்சன்ல மத்ததெல்லாம் இருக்கும்ல. லைட் இருக்கு, ஃபேன் இருக்கும், ஓவன் இருக்கும், எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதெல்லாம் இன்கர் பண்றது தான் ஃபேக்டரி காஸ்ட். ஓகே. நல்ல சப்பாத்திலாம் இது பண்ணிட்டு, வெளியில புக்கிங் வந்தா தானே நீங்க இப்ப எப்படி பிரிப்பேர் பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அந்த அட்மின் ஓவர்ஹெட்ஸ். அந்த காஸ்ட் அவனுக்கு குடுக்குற நீங்களே எல்லாம் பண்ண முடியுமா? 500 சப்பாத்திக்கு நீங்களே எல்லாம் பண்ண முடியுமா? ஒரு ஆள் போட்டா தானே சரியா இருக்கும். அவன் என்ன பண்றான்? ஸ்விக்கி, இல்ல டெலிவரி வருது, இல்ல சீமந்தத்துக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கிரகப்பிரவேசத்துக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்றாங்க. இல்ல தொட்டில் போடுறதுக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்றாங்க. So she keeps booking your order and facilitate your work to reach that no product at the right time to the right place. So அதுக்கு அதெல்லாமே இங்க வரும். அடுத்தது என்ன? செல்லிங். இங்கேருந்து எடுத்து அனுப்பிச்சு விடுறீங்க. இது எல்லாமே ஒரு காஸ்ட்ல வரும் பத்மா. ஓகே. இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு சப்பாத்திக்கு என்ன விலை விப்பீங்க?
ரூ. 30 விப்பீங்க. ஒரு சப்பாத்தியோட விலை. சைட் டிஷ்ஷு, தொட்டுக்க, ஃபேன் சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜ், என்ன நீங்க அட்மின்க்கு குடுக்குற பைசா, இல்ல, இல்ல சாரி. இவ்ளோ இவ்ளோ இருந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு சப்பாத்தி ஒரு ₹40 இருக்கும். சரியா? இப்போ அ அ இப்ப நீங்க வந்து காஸ்ட் 40 இதுல லாபம் வைப்பீங்களா? ஒரு ₹10 வைப்பீங்களா? அப்ப என்ன ஆகும்? காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் எவ்ளோ? ப்ராஃபிட் ₹50. இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு லுக் அட் த காஸ்ட் ஷீட். புரியுதா இப்போ? இது நீங்க போட்டு ஃபார்மேட்ட இது இவ்வளவுதான் பத்மா. இவ்வளவுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஃபார்மேட் உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா இல்ல. எதுக்குள்ள எது வருதுன்னு தெரியலன்னா, இந்த ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. அது ஸ்டடி மெட்டீரியல இது பண்ண சொன்ன ஃபார்மேட். இது ஃபார்மேட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். தப்பு கிடையாது. ஃபார்மேட்ல ஒண்ணும் பெருசா சேஞ்ச்லாம் இல்ல. என்ன எக்ஸாம்பிள்ஸோட இங்க குடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். எதெல்லாம் வரும் வராதுன்ட்டு. சோ, இத நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, 5 டைம்ஸ்க்கு உங்களுக்கு டைம் இல்லன்னா, 3 டைம்ஸ் பார்த்து எழுதுங்க. நிதானமா பார்த்து, பொறுமையா எழுத 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 நீங்க இந்த 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 எக்ஸாம்பிள வந்து ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் ரிலேட் பண்ணும்போது நீங்க ஸ்டாண்ட் பண்ணி அந்த சப்பாத்தி எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 2 இப்ப ட்ரை பண்ணுங்க. சும்மா நீங்க ஓரலா பாருங்க. ஆ ட்ரைனா என்ன சொல்லுவேன்? ஒரே சாரி சாரி பத்மா. நான் சொன்னது எம்&கியூ எல்எல்பி. சாரி அந்த அந்த சம் பாருங்க கண்ணு. அதான் சின்ன சம். ம். ம். என்ன சொல்றோம்? இன்வென்டரி ஃபினிஷ்ட் கூட்ஸ் சொல்றான் இல்லையா பத்மா? அப்ப இந்த ஃபினிஷ்ட் கூட்ஸ்ன்றது எங்க வருதுன்னு பாருங்க ஃபார்மேட்ல. இங்க வருதா? ஃபினிஷ்ட் கூட்ஸ்ன்னு இங்க வருதா கரெக்ட்டா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ். பிகினிங்னா ஓப்பனிங்கா? ஃபினிஷ்ட் கூட்ஸ் 7000 இங்க போடணும். புரொடக்ஷனுக்கு கீழ வரும். பத்மா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு டவுட்டா இருக்கு எனக்கு. இந்த இந்த ஃபார்மேட்ட பிரிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 காப்பி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நான் எழுதலாம் எழுதாதீங்க. அது வந்து ரியலிஸ்டிக்கா தெரியல. ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்ற மாரிலாம் நம்ம சொல்ல முடியாது. இது என்ன பண்ணுங்க, ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க பத்மா. பிரிண்ட் எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு பேனா எடுத்துக்கோங்க. பேனா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப வந்து இங்க வந்து அவங்க சொல்றாங்கல்ல, பிகினிங்னா ஓப்பனிங். ஓப்பனிங் ஃபினிஷ் கூட்ஸ் எவ்வளோ? 7000. அப்பனா இங்க வந்து இது என்ன வரணும்? 7000 இங்க வரணும். அப்படி. அந்தந்த ஐட்டமா அந்தந்த இடத்துல எக்ஸ்க்கு பதிலா அந்தந்த ஐட்டம் அப்படியே பென்னால மாத்திருங்க. ஃபார்மேட்டே எழுத வேண்டாம் நீங்க. ஃபர்ஸ்ட் அந்தந்த ஐட்டம் அங்க பிளாட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க ஃபார்மேட்ட பிரிப்பேர் பண்ணுங்க. தட் இஸ் ஒன் அதர் வே ஆஃப் டூயிங் இட். ஓகே. இப்போ இது பாருங்க. இப்ப அடுத்தது சொல்லுங்க. இன்வென்டரி அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர் வொர்க் இன் புரோகிரஸ்னா எங்க வரும்? யோசிச்சு பாருங்க. இங்க வொர்க்ஸ் காஸ்ட் கீழ ஓப்பனிங் ஸ்டாக். வொர்க்ஸ் காஸ்ட் கீழ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் வொர்க் இன் புரோகிரஸ் இருக்குல்ல அங்க வரும். நீங்க ஏதோ ப்ரீ ஆக்குபைடா இருக்கிற மாரி தோன்றுது. ஓகே. இங்க பாத்துக்கோங்க. ஆ சோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 4000 இங்க வரும். சரியா? இப்ப பாருங்களேன். பர்ச்சேஸ் ஆஃப் த மெட்டீரியல். மெட்டீரியல்னா என்ன? நான் கோதுமை மாவு வாங்குறேன். எவ்வளோ? 1,10,000. இப்ப கோதுமை மாவுன்றது இங்க இது என்ன? ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் எது கீழ வரும்? டைரக்ட் காஸ்ட் எங்க? மேல போடணும். கரெக்ட்டா? ஆ. சோ எவ்வளோ? 1,10,000 இங்க பர்ச்சேஸ்ல காமிப்போம்.
ஓகேவா? அடுத்தது மெட்டீரியல் இன்வென்டரி ஸ்டாக் எவ்வளவு சொல்றான்? மெட்டீரியலுக்கும் நல்லா பாத்துக்கோங்க. மெட்டீரியல் இன்வென்டரினா ரா மெட்டீரியல். ஓகே. வெறும்னா இன்வென்டரினா ஸ்டாக். மெட்டீரியல் இன்வென்டரினா இந்த இடத்துல இம்பாக்ட் ஆகும். ரா மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக்கோ இல்ல பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் க்ளோசிங்ல இம்பாக்ட் ஆகும். வெறும்னா இன்வென்டரினா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லயோ இல்ல ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ்லயோ இம்பாக்ட் ஆகும். புரியுதா? வெரி குட், வெரி குட். கரெக்ட். வெறும்னா இன்வென்டரிஸ்னா இன்க்ரீஸ் இந்த மாதிரி இன்வென்டரி கொடுப்பான். ஃபினிஷ்டு கூட்ஸ் இல்ல வெறும் இன்வென்டரியிலேயே ஃபினிஷ்டு கூடுன்னு கொடுத்திருந்தனாக்கா இங்க இம்பாக்ட் ஆகும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கீழே. வெறும்னா இன்வென்டரியே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்திருந்தானாக்கா இங்க இம்பாக்ட் ஆகும் ஒர்க்ஸ் காஸ்ட் கீழே. ம்? அடுத்தது பாருங்க. டைரக்ட் லேபர் 65,000. லேபர்னா என்ன? உங்களோட நீங்க ப்ரிப்பேர் பண்ற சப்பாத்தி காஸ்ட் உங்களுக்கு காஸ்ட். அது எங்க வரும்? டைரக்ட் லேபர் எங்க வரும்? டைரக்ட்னாலே எங்க வரும்? பிரைம் காஸ்ட்க்குள்ள வரும். இங்க வரும். ஃபேக்டரி ஓவர்ஹெட் 60% ஆஃப் டைரக்ட் லேபர். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எங்க வரும்? ஆ யோசிக்கணும். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ன்றது எது? ப்ராடக்ட் ரிலேட்டட் கிடையாது இல்லையா? கிச்சன் அப்பனா எது? பிரைம் காஸ்ட்க்கு பிரைம் காஸ்ட்க்குள்ள வராது. இல்ல பிரைம் காஸ்ட்க்குள்ள வராது பத்மா. ஆட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆர் ஃபேக்டரி. சி ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸோட இன்னொரு நேம் தான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் பத்மா. புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்களேன். இந்த பாயிண்ட் இது இன்டைரக்ட் காஸ்ட்ன்னு இருக்குல்ல. வொர்க்ஸ் ஓவர்ஹெட்ன்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல. இதுதான் அந்த காஸ்ட். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். புரியுதா? அடுத்தது இன்வென்டரி அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். எண்ட் ஆஃப் தி இயர்னாலே என்ன? க்ளோசிங். 8,000. அப்புறம் இன்வென்டரி அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர்னா என்ன பண்ணுவீங்க? ஓப்பனிங். ஆமா. ஓகேவா? இன்வென்டரி அட் தி மெட்டீரியல் இன்வென்டரி சாரி மெட்டீரியல் இன்வென்டரின்னு இருக்குன்னா ரா மெட்டீரியல் கிட்ட வரும். இன்வென்டரி அட் தி எண்ட் ஆஃப் இயர்னா ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கு 8,000 இங்க வரும். வொர்க் இன் ப்ராக்ரஸ் 6,000 இங்க வரும். ஓகேவா? அதர் எக்ஸ்பென்சஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எங்க வரும்? செல்லிங் எக்ஸ்பென்சஸோட இன்னொரு வார்த்தை என்ன? செல்லிங் ஓவர்ஹெட்ஸ். ஆ அட்மின் செல்லிங் கீழே இங்க காமிப்போம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு கீழே. அப்புறம் அட்மின் எக்ஸ்பென்சஸ்க்கு இன்னொரு வார்த்தை என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா? அட்மின் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சொல்லுவாங்க. புரியுதா பத்மா? சி அதாவது இப்ப நம்ம மெட்டீரியல குடுத்திருக்கிறது காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் பக்கா ஃபார்மேட். இன்னும் உங்களுக்கு நல்லா டீடைல்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறதுனால காஸ்ட் ஷீட் டீடைலா குடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதோட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பட் ஆனா நீங்க இது இந்த வாரமே கம்ப்ளீட் பண்ணணும் பத்மா. ஏன்னா இது இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணாதான் நான் மார்ஜினல் காஸ்டிங் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லனா உங்களால கனெக்ட் பண்ண கஷ்டமாயிடும். நான் இந்த மாசம் மார்ஜினல், ஸ்டாண்டர்டு, பட்ஜெட்ரி அப்புறம் கேஸ் 4த்தையும் இந்த மாசம் நான் முடிக்க போறேன். ஏன் காஸ்ட் ஷீட் நான் இப்படி பேசஞ்சர் மாதிரி போறேன்னா, காஸ்ட் ஷீட் புரியாம அந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு புரியாது. கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க இந்த வாரம் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நான் போட்ட சம்ஸ் வரைக்கும் பார்த்துருங்க. ஆ மத்ததெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி குடுக்குறேன். சரியா? பட் ஆனா நீங்க இந்த காஸ்ட் ஷீட் டீடைல்ஸ் 4 சம் போட்டீங்கன்னா போதும் பத்மா. 3 சம் அதுலேருந்து உங்களுக்கு கடகடன்னு போட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஸ்டார்ட்டிங் 3 சம் மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு மாரி ஃபார்மேட் டிஃபரெண்டா இருக்கும். எதுல போடணும்ன்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இதெல்லாம் ஜெனரலா ஒரு பிகினருக்கு இருக்கும் பத்மா. அதனால அது உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. போட ஆரம்பிங்க. இன் பிட்வீன் என்ன சேலஞ்ச் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஐ வில் சப்போர்ட் யூ. சரியா? டோன்ட் வரி அபௌட் இட்.
சூப்பர் பத்மா. ஓகேவா? சோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னைக்கு. நான் இந்த வாரம் வந்து நானும் நீங்களும் ஆ லா 1 மணி நேரம் உட்காந்துக்கணும். அப்புறம் வந்து டைரக்ட் டாக்ஸ் ஒரு ஒரு வாட்டி உட்காரணும். டைரக்ட் டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது இப்ப என்ன அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிச்சுட்டு ஆம், இது முடிக்கணும் நானு. என்ன சாரி சேலரி ஆரம்பிக்கணும். அது இந்த வாட்டி ஒரு ஏதாவது நம்ம அலைன் பண்ணிக்கலாம் நம்ம. மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள எனி 2 ஹவர்ஸ் அலைன் பண்ணிட்டோம்னா ஈஸி ஆயிடும். ஓகேவா? பத்மா நான் இன்னைக்கு டெஸ்ட் எதுவும் குடுக்கல பத்மா. ஷூர். நான் டெஸ்ட் குடுக்கல. ரீசன் என்ன தெரியுமா? நீங்க ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பத்மா கிட்ட இருந்தும் எனக்கு ஹோம்வொர்க் வரணும். ஏன்னா ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணாம நான் டெஸ்ட் வைக்கிறதுல வந்து பாயிண்டே இல்லல்ல. அது கிரிப்பே இல்லாம நான் மட்டும் டெஸ்ட் வச்சுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஏதோ அது வந்து ஆல்மோஸ்ட் அவுட்கம் எப்படி வரும்ன்றது ஸ்- அப்- எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ அதனால ஐ எம் கிவிங் டைம் ஃபார் யூ டு கம்ப்ளீட் ஹோம்வொர்க் அண்ட் மேக் இட் ஆன்லைன் திஸ் வீக். பட் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் நான் வந்து டெஸ்ட் கம்ப்ளீட்டா சண்டே அன்னைக்கு உங்களுக்கு பேப்பர் அனுப்பிச்சு விட்டுறேன். நீங்க வந்து ஒர்க் இட் அவுட். ஏன்னா இந்த மாசத்துல இருந்து வி ஹேவ் டு டூ டூ இட் சம்வாட் ஃபாஸ்ட். ஓகேவா? சரி பத்மா. தேங்க்யூ பத்மா. தேங்க்யூ. பை பை. ஆல் தி பெஸ்ட். பை பை.